வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் எதுக்காக வந்துருக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே வந்து காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி இங்கே வந்து சுண்டல் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான சுண்டல். இங்கே காலம்புர சுண்டல் தான் ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரம் வந்து பட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்த ஐயர் கடை சுண்டலுக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் க்யூவில் நின்று வாங்குறாங்க. நம்ம கடையில் இருக்கிற சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா காலைல 7:30 மணிலேருந்து 8:30 மணி 8-8:15 கூட காலி ஆகிடும். இதில் ஜனங்களே மக்களே வந்து க்யூவில் நின்று வாங்குறாங்க. நாங்கள் டெய்லி வாங்க போகிறோம். டெய்லி வாங்குங்களா? டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குமா? டெய்லி ரெகுலராக காலைல ரெகுலராக. ஐயா உங்களுக்கு? அதனால் நான் வந்து 10 வயசுலேருந்து நான் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். பழுதுக்கு, டிஃபனுக்கு, மதிய சாப்பாடு டைமுக்கு, இந்த மாதிரி பழுது இருக்கிற நேரத்தில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். காலையில் வாங்கின சுண்டல் நைட் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 ரூபாலேருந்து வாங்குறேன் நான். 2 ரூபாய் வாங்குறீங்களா? ஆமாம். இப்போ எவ்வளோ ரேட்டு? இன்றைக்கி 5 ரூபா. இன்றைக்கி இந்த இடத்துக்கு நான் வந்து 13 வயசுலேருந்து இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேன். அப்போ வந்து 4 நாள் ஒரு சுண்டல். இங்கே வந்து குளத்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அதாவது வந்து அவங்க வந்து பழைய சாதம் கொண்டு வருவாங்க. அது தொட்டு சாப்பிட்றதுக்கு இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் சுண்டலை கொடுக்குறோம். இது ரொம்ப முடியாதவங்க 2 சுண்டல் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு காலைல டிஃபன் முடிக்கிறவங்களும் உண்டு. நாங்கள் இதை கூட சர்வீஸாக தான் செஞ்சிட்ருக்கோமே தவிர நோ காஸ்ட். சனி ஞாயிறில் லைன் கட்டி நிற்கும். 7:30 மணிக்கு வந்தால் 8க்குலாம் காலி ஆகிடும். இங்கே டெய்லி வந்து காலைல பார்த்தீங்கன்னா 1 hour டைம் மட்டும் தான் கிடைக்கும். அந்த சுண்டல் வாங்க தான் நானும் க்யூவில் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபதி ஐயர் இனிப்பகம்னு சொல்லி 1888 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கடை வந்து எங்கள் தாத்தா காலத்தில் 1888 ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 5வது தலைமுறைக்கு போய் கொண்டிருக்கிறது. 10 பைசாலேருந்து ஆரம்பித்த சுண்டல் இன்றைக்கி 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. என்னுடைய குள்ளு தாத்தா லக்ஷ்மிபதி ஐயர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த தலைமுறையாக பார்த்திங்கன்னா ஏஎல் கிருஷ்ணாமிர்தம் அண்ட் தென் ஏஎல் சீனிவாச ஐயர் இவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா 2 பேரும் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் 4வது தலைமுறையாக நான் எடுத்துகிட்டு என்னுடைய 5th ஜென்ரேஷனும் வந்துட்டாங்க. ஸோ இந்த சுண்டல் தான் நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம். அதே டைமில் மிஸ்ஸஸ் கௌரி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிஸ்டர் ஆனந்த் இருக்காரு. இங்கே ஜனங்க வந்து வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது வந்து ஹார்ம்லெஸ், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மசாலா சேர்த்து எங்கள் பையனே செய்யறதுனால அது டேஸ்டியாக இருக்கும். நோ ஆம். இது வந்து சிக்னேச்சர். இது பார்த்திங்கன்னா இதனுடைய தயாரிப்பு முறை பார்த்திங்கன்னா வேறு எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ணுறதுனால தான் இது 5 தலைமுறையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ சுண்டறது? 5 ரூபாவா? நான் வாங்கிக்கலாமா? எத்தனை? 2 தெரியுங்களா? சரி, ஓகே. நான் 10 ரூபா கூகுள் பே பண்ணிடுறேன். இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா 1 by 1 நின்று எல்லாம் சுண்டல் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 4, 2, 3, 6 சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி இவர் கொடுத்துட்டு இருக்காரு. 3 பேருக்கு கீழே கட் பண்ணி அதாவது அந்த மந்தார இலையில் வச்சு கட்டுறாங்க. சுண்டல் பையனை வாங்கியாச்சு. வாங்க ஸ்டார்ட் பார்க்கலாம். ஸோ அப்படி என்னதான் இருக்குது சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதே டைமில் எப்போவுமே ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து அது எப்படி இருக்குது சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இடத்துல போய் நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சொல்லி பார்த்துலாம். பாருங்கள், இலை பிரிக்கும் போது பாருங்கள், அந்த மந்தார இலையில் வந்து இதை வச்சு கட்டி தராங்க. ஏன்னா அது வாசத்துக்காக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா பிரித்து எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டலம் போது அப்படி பூ மாதிரி இருக்குது. ஆஹா, இந்த பட்டணி பார்த்தீங்கன்னா நல்லா வாசம். மந்தார இலையில் கட்டும் போது அதனுடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மந்தார இலை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மந்தார இலையில் தான் இலைச்சி சாப்பிடுவாங்க. ஓகே. மந்தார இலையில் சாப்பிடும்போது மருத்துவ குணங்கள் இருக்கும், உடம்புக்கு அது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப நைஸ். இது சுண்டல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட வந்து என்ன போட்டிருக்காங்க சரியாக தெரியல, ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது. 1-2 சுண்டல் வந்து முழுசாக பல்லப்படுது. ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் மக்கள் நின்று வாங்கினா நினைக்கிறேன். இந்த சுண்டலை வந்து எங்கள் பையன் தான் தயாரிக்கிறான். காரணம் என்னன்னா, தாத்தா காலத்துலேருந்து தாத்தா பேரனுக்கு சொல்லி கொடுத்து அது வம்சாவளியாக வந்துகிட்டே இருக்கிறதுனால மற்றவங்க யாரும் ஸ்டாஃபுங்க இருப்பாங்க, ஆனால் தயார் பண்ணுறது ஃபுல்லாக எங்கள் பையன் தான் தயார் பண்ணுறான். நாங்கள் அதாவது இந்த பாரம்பரியம் தொடரணுன்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டி கொண்டுக்கிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு 198 வடை கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா 2 போடணும்னு சொல்லிட்டு 2 போட்டு 200 வடையாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அந்த 1 ரூபாயினுடைய வேல்யூ என்ன ஏதுன்னு பார்க்கும்போது என்டர்லி டிஃப்ரெண்ட். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த கடை நிறைய முதலாளியும் பார்த்துருக்கு, நிறைய தொழிலாளியும் பார்த்துருக்கு. அதுதான் இந்த கடையினுடைய சக்ஸஸ். அதே டைமில் இந்த கடையோட சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் கஸ்டமர் தான் எங்களுக்கு மெயின். அவங்க தான் இவ்வளோ தூரம் எங்களை டிரைவ் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி போகலாமா கிச்சனுக்கு? போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் காஞ்சிபுரத்தில் வந்து உங்களை பார்க்குறது. காலையில்
உங்களோட கடைக்கு போயிட்டு நான் க்யூவில் நின்று அந்த சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ரியலி நான் சுண்டல் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து இந்த தேங்காய் அந்த கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு ஊற்றுவாங்க. ஆனால் இது ஒரு மசாலா மாதிரி ஒரு கலவையாக பண்ணி அது என்ன சொல்கிறீங்க? மந்தார இலை பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பூ மாதிரி அவட அழகாக கொத்தாது எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மந்தார இலையில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மந்தார இலையில் தான் இலை திச்சு சாப்பிடுவாங்க. ஓகே, மந்தார இலையில் சாப்பிடும்போது மருத்துவ குணங்கள் இருக்கும், உடம்புக்கு அது வந்து ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். அந்த மந்தார இலையினுடைய டேஸ்ட்டு ப்ளஸ் இதனுடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் ஷெல் லைஃப் ஈவினிங் வரைக்கும் நான் 5 மணி 6 மணி வரைக்கும் கூட இது வந்து அதை ரீட்டைன் பண்ணும். சரி, ஓகே. அதுக்கு தான் சார் இந்த மந்தார இலையில் கட்டுறது அதுதான் மெயின். நல்ல விஷயம். இப்போ இந்த சுண்டல் சொல்லும் போது பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து முக்கியமாக கடைப்பிடிக்கிற விஷயம் என்ன? இஞ்சி பூண்டு எல்லாமே கையில் அந்த உரல் மாதிரி இருக்கும், அதில் இடித்து போடும் போதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கும் அந்த கல்லில் வச்சு நம்ம அரைச்சி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டு. கையில் போட்டு அதை இடித்து நம்ம பண்ணும்போது அதை பார்த்து எடுத்து போடும் போதே அதனுடைய மனமும் வேறு, கைப்பக்குவம் அதில் சேரும் போது அது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிடும். இன்னும் முழுமையாக அரைஞ்சால் அது பக்கம் ஆகிடும். ஆமாம், இடிச்சு போடும்போது பக்கம் ஒன்றும் பாதியமாக இடிக்கும் போது தான் அதனுடைய டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே. அப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. அதாவது சுண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பட்டாணி வந்து 1/2 கிலோ, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை மறுநாள் வந்து வேக வச்சு அதை எடுத்து நல்லா மசிஞ்சிருக்கா பார்த்து எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 துண்டு, அப்புறம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம், அப்புறம் வந்து கறி உப்பு வந்து ஒரு 20 கிராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அது வந்து ஒரு 10 ருபீஸுக்கு, அப்புறம் வந்து கொத்தமல்லி ஒரு 5 ரூபாய்க்கு, புதினா வந்து ஒரு 5 ரூபாய்க்கு. இதை போடணும். மசாலா அதாவது இடித்து வச்ச மசாலான்னு சொல்லுவோம். இஞ்சி வந்து ஒரு 5 துண்டு, அப்புறம் சோம்பு வந்து ஒரு 10 கிராமு, பூண்டு வந்து ஒரு 20 கிராம், அப்புறம் பச்சை மிளகா போட்டு இடித்து அதை வந்து எடுத்து குறப்பாக இடித்து எடுத்து வைக்கணும். அது வந்து மசாலா அது போடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மசாலாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலா 20 கிராம் இது போடணும். அதாவது எங்கள் மசாலா ஒன்று இருக்குது, அதாவது கடலமாவும் அரிசி மாவும் பொரித்து வச்ச எங்கள் மசாலா வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் பொரித்து வச்சுருக்கோம், அது தேவையான அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேவையான அளவுக்கு நாங்கள் கெட்டித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை போடுவோம். ஆயில் வந்து கோல்டு வின்னர் ஆயில் வந்து ஒரு 1/2 லிட்டர். உங்களோட ஸ்பெஷல் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. இங்கே விறகடுப்புலாம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக விறகடுப்பில் பண்ணால் தான் சார் அது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சரி, ஓகே. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக சார். அடுப்பு கொளுத்து வச்சுங்க. இப்போ அடுப்பை கொளுத்திட்டு செய்முறையை பார்க்கலாம். சரி, அடுப்பை நம்ம கொளுத்தியாச்சு. அடுத்தது ஆயில் விட்டுருக்கோம் சார். சரி, இந்தாங்க. இப்போ நீங்கள் செய்யும் போது வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் சொன்னீங்க. ஆமாம், சரிங்களா? இப்போது வந்து 1/2 கிலோ சுண்டலுக்கு வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஆஸ் எ ஷெஃபாக வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு இந்த டவுட் வரும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எதுக்காக நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? அதாவது 1/2 லிட்டர் எண்ணெய் போட்டால் தான் இதில் வந்து நம்ம கடல மாவு அரிசி மாவுனுடைய பொரித்து நம்ம பண்ணுறது, அப்புறம் அரிசி மாவு கெட்டித்தன்மை கொடுக்குது, அரிசி மாவு போடுறோம். இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இருக்காத மாதிரியே தெரியும். எல்லாமே அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக 50 கிராம் இல்லை 100 கிராம் போட்டாலே போதும். பட் இது வந்து பெரிய அளவில் பண்ணும்போது அந்த மசாலாலாம் சேர்க்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலாவுக்கோசம் அது வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் அது கொடுக்கும். ஓகே, சரி, ஓகே, டன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் ரெசிபியில் இருக்கிற மாதிரி சோம்பு. சரி, ஓகே, இந்தாங்க. கடுகுலாம் தேவையில்லையா? கடுகு வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி உப்பு போடுறோம். ஓகே, ஓகே. எதுக்கு இந்த பிளாக் சால்ட் போடுறீங்க? காரணம் இது பிளாக் சால்ட் போடும்போது அந்த அரோமாவை எடுத்து கொடுக்கும். ஆனால் இன்னொரு டவுட்டு, நீங்கள் இந்த சோம்பு தாளிப்பை போட்டீங்க, இந்த கருப்பு சால்ட்டும் போடுறீங்க. பெரும்பாலும் வந்து ஒரு மசாலாவோ இல்லை ஒரு கிரேவி ரெடி பண்ணி முடிச்சு கடைசியாக தான் உப்பு போட்டு இறக்குவோம், இல்லை காய் வேகமாக போடுவோம். நீங்கள் எண்ணெயில் எடுத்த உடனே சால்ட்டு போட்டதுக்கான காரணம்? இது சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லாமே வந்து குக் ஆகும். ஓகே. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வேகணும்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் ஆஸ் செஃப் இதில். அது மாதிரி இது போடும் போதே உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும், ஒரே மாதிரி டேஸ்ட் எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு அதை போட்டு. ஓகே, போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்தாங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா. ஓகே. அடுத்தது வந்து மசாலா, இடித்து வச்ச மசாலா நான் சொன்ன பார்த்தீங்களா? இதோட என்ன இடித்து வச்சுருக்கீங்க? அதாவது இஞ்சி, பூண்டு, சோம்பு,
பச்சை மிளகா ஓகே, நீங்கள் சொன்ன குவான்டிட்டி அப்படியே அப்படியே அடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே ஃபைன். இது போடலாம். ஓகே, ஸோ இப்படி போட்டு நல்லா வதக்கிடுறோமா? வதக்கிடுறோம். சரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு. இந்த அளவு ஃபைன். அதுக்கப்புறம் சார் மசாலா தூள். ஓகே, இது என்ன பொடி? இது ஸ்பெஷல் பொடி? மசாலா தூள், கரம் மசாலா இருக்கு. ஆமாம், அந்த மசாலா தூள். ஓகே. ஸோ இப்போ நான் வீட்டில் பண்ண கரம் மசாலா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல? பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி. இப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இந்த மசாலா வதக்காச்சு. இதுக்கப்புறம் தண்ணி விடணும். தண்ணி இந்தாங்க, தண்ணி எல்லாம் பக்கத்தில் ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே, தண்ணி போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓகே, நான் நினச்சேன் இப்போது நம்ம ஆல்ரெடி சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கோம். அப்போது திருப்பியும் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றும் போது அது எப்படி? அது ஆக்சுவலாக இது வேக வச்சுருக்கோம். இதை லாஸ்ட்டாக போட்டுட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை பார்க்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வெளில எடுத்துடலாம். சரி, ஃபைன் ஃபைன். அப்போ இது கொதிக்கணுமா? அது கொதிக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காய தண்ணி, பெருங்காய கட்டி ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து போட்டோம். ஸோ பெருங்காயம் கட்டியை ஊற வச்ச தண்ணி, அதாவது தண்ணியில் ஊற வச்ச அந்த தண்ணி எடுத்து ஊற்றிருக்கோம். ஒரு 50 ml. சரி, டன் ஃபைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 grams to 20 grams டிபெண்ட்ஸ். அப்போ 1 கிலோவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதுக்கேற்ற மாதிரி இதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஏன்னா இது வந்து மிக்ஸ் ஆகணும். கீழே உப்பு இது வந்து சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தை நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். நீங்கள் வெளில எடுத்து கூட உப்பு போடலாம். ஆனால் ஒரு பக்கம் இருக்கும் போதே ஒரு பக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரே பக்கமாக நின்று உப்பு கரிக்கிற மாதிரி வரும். அதனால தான் கல் உப்பு போட்டு தண்ணியில் போடும் போதே ஸ்ப்ரெட் அவுட் ஈஸியாக இருக்கும். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சுவையே கொடுக்கறதுக்கு தண்ணியில் போடும். சரி, ஓகே ஃபைன். ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக பண்ணுற பக்குவமே இல்லை இந்த ரெசிபி. ஏன்னா இங்கே மசாலா பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஊற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச சுண்டலை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கே டவுட் வருது, அது எப்படி மிக்ஸ் பண்ண போகிறாங்க, எப்படி கெட்டியாக போகுது எனக்கு டவுட்டாக இருக்குது. இன்னும் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னால் கொதிக்கணுமா? கொதிக்கணும். சரி, ஓகே, கொதிட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றணும், நல்லா கொதிச்சு வருது. அந்த புதினா போட்ட அந்த வாசமும் நல்லா வருது. ஆமாம் சார், ஃபைன். இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, எங்களுடைய அந்த கடல மாவு அரிசி மாவு பொரிச்சு வச்ச மசாலாவை இதில் போடுறோம். இப்போ இந்த கடல மாவு அரிசி மாவு மசாலா சொல்லுவீங்களே, இது என்ன, இது எப்படி பண்ணுறீங்க? கடல மாவு அரிசி மாவு சம்டைம்ஸ் வெங்காயம் அது நல்லோட சேர்க்கணும். ஓகே, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு எல்லாமே சேர்க்குறீங்க. ரைட், போட்டலாமா? அவ்வளோதான் சார். இதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டாணியை வேக வச்ச பட்டாணியை நம்ம அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது வந்து நல்லா வேக வச்சுருக்கீங்க. ஆமாம், நல்லா வேக வச்சு சுண்டல் பக்குவத்துக்கு. ஆமாம். சரி, ஓகே ஃபைன். சுண்டல் பக்குவத்துக்கு வேக வச்சுருக்காங்க. இதில் போட்டுரும். ஃபைன். ஸோ சுண்டல் எல்லாத்தையும் போட்டுடுறோம். ஆமாம் சார், சுண்டல் எல்லாம் போட்டுடுறோம். இந்த சுண்டல் போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அந்த இது கடாயை வெளில எடுத்து வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ இது இங்கே கொதிச்சு கெட்டி ஆகுதா? கொதிச்சு கெட்டியாகும். நம்ம இதில் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து சுண்டாகும் போது கீழே அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அதனுடைய டேஸ்ட் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ கெட்டியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணால் சரியாயிடும். ஓகே ஃபைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணியும் மசாலா எல்லாமே மிங்கிள் ஆகிறதுக்கு தான் இதை கொதிக்க வைக்கிறோம். பாருங்க, இப்போ கொதிக்குது பாருங்க. ஆமாம், ரைட். இந்த மாதிரி ஆமாம், அந்த ஆயிலாம் மேலே வருது பாருங்க. அதுக்கப்புறமா தான் அது அரிசி மாவு போடும்போது அது எல்லாமே எல்லாமே ஈக்குவலண்ட்டாக மிக்ஸ் ஆகி உப்பு எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அவுட்புட் நல்லா. சூப்பர், டன் டன். இப்போ மாற்றிடலாமா? கண்டிப்பாக மாற்றிடலாம். நான் பிடிக்குவா? வேண்டாம் சார், நானே பிடிக்கும். ஐயோ, சுட போகுது. எல்லாம் பழகிச்சு அவங்களுக்கு. சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இந்தாங்க. இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போடக்கூடாது. இது ஜலிச்சு ஆற வச்சுருப்போம். இது ஜலிச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் இருக்கும், கரெக்டாக வரும். மிங்கிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிங்கிள் ஆகும். சரி, ஓகே, டன். ஜலிக்கிறேன். அந்த கட்டிக்கிட்டே இருந்தால் இதாகிடும். ஆமாம். ஓகே ஃபைன். இது அப்படியே நல்லா கிட்ட வரும்போது நல்லா வாசம் வருதுங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, போதுமா? இது போதும் சார். இதுக்கப்புறம் மசாலா தூள் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும்.
ஓகே, அதாவது அந்த கரம் மசாலா. கரம் மசாலா ஓகே, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இஃப் யூ வேணும்னா தேவைப்பட்டா போடலாம், இல்லை போட்டுடலாம். சரி, ஓகே தான். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. சரி, இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி தட்டாமல் இருக்கணும். ஓகே, சரி, மிக்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் டேஸ்ட் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆனால் எனக்கு இப்போ புரியுது இந்த இடத்துல நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணுறது வந்து சேஃபு. ஆமாம், அதுலேயே இருந்தால் அரிசிமா போடும்போது அந்த கெட்டித்தன்மை வந்துடும். கெட்டித்தன்மை வந்துடும், அடி பிடிச்சிடும். அதுக்கு வந்து நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் குடத்துக்கு கீழே ஒரு ரிங் வச்சுருப்போம்ல, அந்த ரிங்குக்கு மேலே வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் கேட்டுங்க, கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. டேஸ்ட் பார்த்துலாமா? டேஸ்ட் பார்த்துலாம் சார். நான் சொல்லுவேன், காலையில் சாப்பிட்டது வந்து அந்த நல்லா சூடு ஆறி ஒரு மைல்டான ஒரு காரம். ஆனால் இங்கே சூடாக சாப்பிடும்போது அந்த புதினோட வாசம், அந்த சோம்போட வாசம், நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராகும். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சப்பாத்தியோ இல்லை பிரெட்டுங்க தொட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸுக்கு எக்ஸலண்ட் வந்திருக்கு. காலையில் சாப்பிட்டேன், சூடு ஆறி அது பொட்டலத்தில் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வேறு பக்குவம் அந்த மந்தார இலையிலேருந்து. இங்கே இன்னும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் தி பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா எக்ஸலண்ட் ரெசிபி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இந்த ரெசிபி பற்றி தெரியல, ஆனால் இங்கே வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் பண்ணுற ரெசிபிகளை தேடி வரான்னு சொல்லி தேடி வந்தேன். அந்த டைமில் உங்கள் கடையை பற்றி சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உடனே பண்ணலாம் சார் சொல்லி சொன்னீங்க. ரொம்ப பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ. உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸு இங்கே கடைக்கு வரணும் எப்படி வருது அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடை வந்து எங்கே இருக்குன்னா கங்கன மண்டபத்தில் சங்கர் மண்டபத்துக்கிட்டே இருக்குது. எங்கள் கடையினுடைய நேம் வந்து ஏ லக்ஷ்மிபதி ஐயர் ஸ்வீட் ஸ்டால். ஐயர் கடை, மிட்டாய் கடை ஐயர் கடைன்னு சொல்லுவாங்க, ஐயர் கடைன்னு சொல்லுவாங்க. என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9500878782. கடை நம்பர் வந்து 9790804008. நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் வாங்க, இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ வந்தாலும் நீங்கள் வாங்க, ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள். ஒரு நாள் பிஃபோராக கன் பண்ணிங்கன்னா மார்னிங் உங்களுக்கு நான் எடுத்து வச்சு கூட நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். அதே டைமில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இவங்க வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்க, அதை நம்ம வந்து பிரேக் பண்ணக்கூடாது. காலையில் 7லேருந்து 8 மணினா 8 மணி. அவர் சம்டைம் வந்து பிஸியாக இருக்கலாம். நான் சொல்லிடுறேன், உண்மையாக சொல்லிடுறேன், ரைட்லாம் சேஃப்டியாக சொல்கிறது நல்லது. ஸோ அதனால் வந்து அப்படி பின்னலாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த வெள்ள அட்வான்ஸ் எடுத்து வைப்பாங்க. கண்டிப்பாக சில பேர் நேரம் வந்துட்டு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண சொல்லிட்டு வருவாங்க. அது கிடைக்காது சார். இப்போ பிஃபோர் சொல்கிறாங்க, இப்போ லோக்கல் இருக்குல்ல வர முடியாதவங்க முன்னாடியே சொல்லுவாங்க, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அது நம்ம வந்து நம்ம சர்வீஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஏன்னா க்யூவில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு பிரேக் நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கும் போது உங்களுக்கு பிரேக் யூன் பண்ணி ஒருத்தர் கொடுத்தா நீங்கள் எப்படி எடுத்துக்க மாட்டீங்க, அது நல்லா இருக்காது. நீங்கள் ஃபோன் பிஃபோராக ஒரு நாள் பிஃபோராக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சு உங்களுக்கோசம் அலாட் பண்ணி வச்சிடறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்தது நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. நன்றி, வணக்கம்.